வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல சொல்லியிருந்தேன்ல, நம்ம பாக்கு தோட்டத்துல புதுசா ஒரு செங்கொடி பண்ண போறோம்னு. அது வேற எதுவும் இல்ல, பெப்பர் ஃபார்மிங் தான். இந்த தோட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பாக்கு மரத்துக்கும் பெப்பர் கொடி நட்டு முடிச்சாச்சு. இன்னும் சில செடிகளுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை இருக்கு. அதையும் இன்னைக்கு முடிச்சிடலாம். தினமும் ஒரு ரவுண்டு வந்து பார்த்துட்டு போனா போதும். இந்த புதுசா நட்ட பெப்பர் கொடிகள் இன்னும் சின்னதா இருக்கு. ஆனா இன்னும் சில மாதங்கள் போனா இந்த பாக்கு மரத்தையே சுத்தி மேல ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த செடியை பாருங்க, நல்லா நிமிர்ந்து இருக்கு. இதுக்கு காரணம் மண் சரியா பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க, இந்த சின்ன கொடி மெதுவா வளர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா நல்லா படரும் மாதிரி தெரிகிறது. விவசாயத்துல நாம செடியை நட்டதோட வேலை முடிஞ்சிடாது. அதுக்கப்புறம் தான் உண்மையான வேலை ஆரம்பிக்குது. தினமும் பார்த்துக்கணும், என்ன பிரச்சனைன்னு கவனிக்கணும், அதுக்கு சரியான நேரத்துல தீர்வு பண்ணணும். ஒவ்வொரு புதிய தளிரையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். விவசாயத்துல இதுதான் ரொம்ப அழகான விஷயம். வெயில் அடிச்சா இந்த பெப்பர் இன்னும் நல்லா பிடிச்சுக்கும். நம்ம தோட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு செடியும் ஒரு கதை சொல்லும். சிலது பல வருடங்களா நம்ம கூட இருக்கு, சிலது இப்போதான் புதுசா வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் விவசாயத்தின் அழகு. நட்டு முடிச்ச அடுத்த நாளே நல்ல மழை பெஞ்சிருச்சு. மழை வந்தது நல்ல விஷயம்தான், ஆனா சில செடிகளுக்கு அது பிரச்சனையும் கொண்டு வரும். குறிப்பா பெப்பர் மாதிரி செடிகளுக்கு அதிக நேரம் தண்ணி தேங்கி நின்னா வேர் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. காபி செடிக்கு இந்த மழை ரொம்ப நல்லது. இப்போ பூக்களும் நல்லா வந்திருக்கு, இலைகளும் பச்சையா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மழை பெய்ஞ்ச பிறகு மண் ரொம்ப லூஸா ஆயிடுச்சுன்னா செடி ஆட ஆரம்பிச்சிடும். அதனால காலால லேசா மிதிச்சு மண்ணை டைட்டா பண்ணி கொடுத்தா செடி நல்லா பிடிச்சுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் பெப்பர் செடியை நல்லா வளர்க்க ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோல இந்த பெப்பர் செடிகளோட வளர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம்.